எப்பா ஒரே பிரச்சனையப்பா. இந்த பிரச்சனையிலேருந்து என்னைக்கு தான் விடுதலை கிடைக்குமோ தெரியல, எப்போதான் ரெஸ்ட் கிடைக்குமோ தெரியல. ஆண்டவனே. எஸ் சார், இன்னைக்கு நம்ம பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரச்சனை அப்படின்னாவே இன்னைக்கு கடவுளுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் எல்லா வடிவமாகவும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது பிரச்சனை தான். அது வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்குது. அதாவது போக்குவரத்து பிரச்சனை, ரேஷன் பிரச்சனை, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, ரெண்டும் சேர்ந்ததுன்னா குழந்தை கிடைக்கல, குழந்தை கிடைச்சதுன்னா பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்கல. இப்படி பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை. வியாபாரத்தில் கடன் பிரச்சனை, சமூக பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எங்கிருந்து வருது நமக்கு? அது எங்க தெரியாதா உங்களுக்கு? 7:30 நடந்ததுன்னா 7:30 சனி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பிரச்சனை தாங்க. ஐயா அது இல்லைங்க, ராகு தாங்க பிரச்சனை. ராகு வந்தாலும் பிரச்சனை. நீங்க தெரியாம பேசாதீங்க. கேது தான் பிரச்சனை. இருங்க. ராகு, கேது, சனி இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனைக்கு கருத்தா நாம தான். அதை உருவாக்குற ஆட்களும் நாம தான். ஏன் பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, அந்த காலத்திலே புத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இப்ப இருக்கிற சாமியார்லாம் உள்டாவா பேசுறாங்க. அத்தனைக்கும் ஆசைப்பட அப்படிங்கிறாங்க. இப்ப ஆசை, ஒரு சின்ன ஆசைப்பட்டாவே அது எத்தனை பிரச்சனைகள் கொண்டு போய் விடுதுன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? அதனால பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் கை கட்டுறாங்க. அந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலகுமாரன் அழகா சொல்லுவார். ஒரு பிரச்சனை உருவாகுச்சுன்னா அந்த பிரச்சனையினுடைய ரிவர்ஸ்ல போகணும். அதாவது நூல் எப்படி சிக்கலா இருக்குதோ அது மாதிரி பிரச்சனைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிக்கல். பண பிரச்சனையோ, காதல் பிரச்சனையோ, உடம்பு பிரச்சனையோ, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைங்கிறது சிக்கல். ஒரு நூலோட எண்டுல இருந்து அந்த சிக்கலை அவுத்துக்கிட்டே பின்னாடி போனீங்கன்னா, அந்த கடைசி எண்டுல யாரு இருக்காங்கன்னு பார்த்தா நாம தான் நிற்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிரச்சனைக்கு மூலக்கர்த்தா நாம தான். பிரச்சனையை நாம உருவாக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்டுட்டு எங்க போறோம் அப்படின்னா, சாமியார்ட்டையும் ஜோசிக்காரங்கத்தையும் சாமியாடிக்கிட்டையும் போய் நிற்கிறோம். பிரச்சனையை உருவாக்குறது நாம, அதுக்கு தீர்வு கேட்கறது இன்னொருத்தவங்கிட்ட போய் கேட்டா அது எப்படி சரியா இருக்கும்? என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சனையினுடைய ரிவர்ஸ்ல போய் பார்க்கறதுக்கு நமக்கு முதல்ல தைரியம் இல்லை. அந்த பிரச்சனையை நான் தான் மூலக்கர்த்தான்னு சொல்றதுக்கான தைரியமும் இல்லை. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். மன்னிக்கவும், விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் உண்மையான ஆண்மகன் அப்படின்னா, நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டவனா ஆண்மகன்? இல்லை. நல்ல பலசாலியா இருக்காரு, அவரா ஆண்மகன்? இல்லை. அப்ப யாரு ஆண்மகன் அப்படின்னா, யார் ஒருவர் தன்னுடைய தவறை ஆம் நான் தான் செய்தேன், இந்த தவறுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிறாரோ அவர் தான் உண்மையான ஆண்மகன் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை எப்படியோ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிடுறோம், அந்த சூழ்நிலையில செஞ்சிடறோம். ஆனால் அந்த பிரச்சனை அப்பவே அது உருவாகாது. அது மொல்லமா வளர்ந்து பெருசாகி நிற்கும் போகும்போது தான் அது பிரச்சனைன்னே தெரியணும். கடனை வாங்குறப்ப சின்ன வட்டியாக சேர்ந்துக்கிட்டே அது பெரிய வட்டி குட்டி போட்டு பெரிய லெவலில் நிற்கும் போது அப்போதான் அதனுடைய விபரீதம் நமக்கு தெரியும். அது ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன். அப்படி நிறைய நோய், கண்ட நேரத்துக்கு கண்டதை சாப்பிட்றது, அது பின்னாடி பெரிய நோயா உருவாகி கல்லீரலில் பிரச்சனை, ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, இதுக்கு எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, சின்னதா அதுக்கான விதை போட்டது நாம தான். அந்த மரத்தை நட்டது நாம தான். அதுக்கு தினம் தண்ணி ஊற்றி நாமளே வளர்த்துறோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், நோய், பண கஷ்டம், வேலை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. குழந்தை இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறைகளே மாறி போச்சு. ஆகையானால அதுவும் ஒரு காரணம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். பிரச்சனைகளை நாம உருவாக்கிட்டு ஆண்டவங்கத்தையோ, ஜோசியத்தையோ, சாமியார்கிட்டையோ போய் நிற்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்ப அதுக்கு என்ன பண்ணும்? பிரச்சனை உருவாயிடுச்சு. பிரச்சனை இது பெருசா ஆகும்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். அப்ப பெருசாகிறதுக்கு முன்னாடி அது தடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதை விட்டுறோம். பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு.
என்ன பண்றது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லை ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய உறவினர்கள், அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உண்மையை மறைக்காம சொல்லுங்க. அங்க உங்களுடைய கௌரவம், ஈகோ எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான தீர்வு உங்களால எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க முடியாதும்பாங்க. அது தெளிவான மீன் பிடிக்கணும். அது மாதிரி நம்ம இந்த பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு மனசு குழம்பி போயிடும். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. சாமியார்ட்டியோ பூசாரிகிட்டயோ ஜோசிகார்ட்டியோ போனீங்கன்னா 2 நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு பரிகாரம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை டைவெர்ட் பண்றதுக்காக 2 நாள் நீங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டு கோயில் அவர் சாமி தீர்த்துருவாரு, பிரச்சனை நம்மளுது இல்லை, சாமி எப்படி தீர்த்துருவாருன்னு நம்ம நினைச்சிட்டு போறோம் பார்த்தீங்களா? அப்ப மனசு ஒரு தெளிவாகும். மனசு தெளிவாகும் போது அதுக்கு சரியான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அதான் காரணம். அதனால பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா முதல்ல அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, எதையும் உடனடியாக முடிவெடுக்காது, தவறான முடிவுகள் எடுக்காது. அதனால இந்த 3 தெளிவாக யோசனை பண்ணி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இல்லை. பூட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்குன்னு சாவி இருக்கு. ஆனால் அதுக்கான சரியான சாவி எதுன்னு நம்ம அதில் ஆராயணுங்க. பூட்டுக்கு சாவியே கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. எந்த பூட்டும் திறக்க முடியாத பூட்டே கிடையாது. அதனால நம்ம நண்பர்கள்ட்டையோ, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய உறவுகள்கிட்ட கலந்துக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதுல ஈகோ பார்க்காதீங்க. அவரு பெரியவர், சின்னவர், அவன் ஏழை அப்படிங்கிற மாதிரி ஈகோலாம் அங்கே பார்க்காது. அவங்க என்ன, ஏன்னா அவங்க வெளியே இருக்க உங்களோட பிரச்சனையை பார்க்கும் போது அழகா நல்ல ஒரு முடிவு சொல்லுவாங்க. ஏன்னா நீண்ட நெடுங்காலமா வளர்ந்த பிரச்சனை ஒரே நாள்ல தீர்வு முடிவு பண்ணாது. என்ன சின்னதாக தான் முடிவு பண்ணணும். அந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிரச்சனையை உருவாக்கிட்டு நான் அதை ஃபேஸ் பண்ண முடியாது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த காலத்து தலைமுறை இளைஞர்கள் இந்த தமிழ் படம் பார்த்து ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு மனோபாவத்துக்கு வந்துட்டாங்களே என்ன தெரியுது. ஆன்லைன் ரம்மியில் நிறைய பேர் உள்ள போய் விளையாடி தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்து சூதாடி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அந்த தற்கொலைக்கு அவங்க தற்கொலை செய்யறதும் இல்லாமல் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் அவங்களையும் கொலை செஞ்சுட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இந்த பாவத்தோட ஒரு பெரிய பாவம் எதுவுமே. அதனால மனக்கட்டுப்பாடு வேணும். அடுத்தவனுக்காக வாழ வேண்டாம், நமக்காக நாம வாழணும். அடுத்தவன் கார் வச்சிருக்கான், அடுத்தவன் பைக் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, நாம கடன் வாங்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சோம்னா நம்ம சிக்கல்ல மாட்டிக்குவோம். அந்த பிரச்சனை பூதாகரமா வளரும் போது அதனுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தீங்கன்னா நம்மளால பயம் வந்துடும். அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறோம். அதனால பிரச்சனைகளை முதல்ல வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான வழிகளை பாரு. அந்த பிரச்சனை எப்போ வரும்னா, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். ஆசை எப்போ வரும் அப்படின்னா, நம்ம சொந்தக்காரன், நம்ம கூட பிறந்தவன், இல்லை அண்ணன் தம்பி, பங்காளி, இவங்க யாராவது கார் வாங்கிட்டாங்க, நானும் கார் வாங்கினேன், அவங்க வீடு கட்டிட்டாங்க, நானும் வீடு கட்டிட்டேன், அப்போ கடனை வாங்கியாவது செய்ய வேண்டும். ஊர் மேப்புக்காக இதை செய்கிறது பின்னாடி பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தோம். அதனால பிரச்சனைக்கு காரணம் நாம தான். அதுதான் சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நல்லது கெட்டதும் வேற யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. எல்லா நல்லது கெட்டதும் நாம தான் உருவாக்கணும். அதுக்கான தீர்வு, அதுக்கான சொல்யூஷன் நம்ம கையில தான். வேற எங்கேயும் இல்லை. அதை விட்டுட்டு போயிட்டோம், அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நினைச்சீங்கன்னா ஒரு 5 வருஷங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அங்கேயே தான் நின்றுட்டோம். அதனால ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி தீர்க்கமா யோசனை பண்ணி செய்யலாமா வேண்டாமா. கடன் வாங்காதீங்க, எக்காரணத்துக்கு ஒன்றும் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காம வாழ்க்கையை வாழணும். ஏன்னா பிரச்சனைகளே நிறைய பேருடைய வாழ்க்கையை முடிச்சதே இந்த கடன் தான். நிறைய ஐடி இளைஞர்கள் இப்போ திடீர்னு கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா 3000 பேர் வேலையை வச்சுக்கிட்டாங்க. அவங்க வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை வச்சு வீடு இஎம்ஐயில், கார் இஎம்ஐயில், பைக் இஎம்ஐயில் இன்னைக்கு அவங்களுடைய லைஃப். அதுக்கான பதில் நான் சொல்ல முடியும். அதனால உடனடியாக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம நம்ம நிதானமாக தீர்க்கமாக யோசித்து முடிவு எடுத்தோம்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். அதனால யோசனை பண்ணி எதுவுமே செய்யுங்க. அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்காதீங்க. பிறருக்காக வாழாதீங்க. உங்களுடைய வரவு இவ்வளவோ 50 ரூபா வருது அப்படின்னா 10 ரூபாய்க்கு செலவு செய்யுங்க. 40 ரூபாய்க்கு
சேமிப்புல பாருங்க. அப்படியான வாழ்க்கை தான் வாழ்க்கை. அடுத்தவங்களுக்காக வாழலாம். நமக்கான வாழ்க்கை என்னவோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வாழ்க்கையில வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நன்றி, வணக்கம்.